வணக்கம், வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல ஈஸியான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டும் 3 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 4 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு பட்டையும் 1 அன்னாசி பூவும் போட்டுக்கோங்க. ஒரு மராட்டி மொக்கு, அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி இல்லைன்னா பிரியாணி பாசின்னு சொல்லுவோம்ல, அது போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலையும் எடுத்துக்கலாங்க. இது எல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நெய்யோடு சேர்ந்து வர அளவுக்கு. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாய் நான் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேங்க. அது கூடயே நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், பெருசாக இருந்தால் 1 சேர்த்திக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியும் இந்த மாதிரி வதங்கி வர அளவுக்கு இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்க, இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. கூடவே 10 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். கூடவே 1/4 அரை கப்பு வரையும் பச்சை பட்டாணி சேர்த்திக்கோங்க. காயெல்லாம் நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவோட. இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 2 கப்பு அரிசி ஊற வச்சிருக்கேன், அதனால நான் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணியோட காய் எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விடலாம். ஒரு தரம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. சீரக சம்பா அரிசி பயன்படுத்திருக்கனால சின்னதாக தெரியுது அரிசி. அரிசியை நல்லா இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கொதி லைட்டாக மேலே வருது பாருங்கள், அந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். 2 விசிலுக்கு இது வேகட்டுங்க.
2 விசில் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, கேஸ் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போது இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்து கொஞ்சம் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது ஒரு தடவை கிளறிக்கங்க. நான் இந்த பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் காளான் மஞ்சூரியன் பண்ணியிருக்கேங்க. இதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணியை மஷ்ரூம் மஞ்சூரியனோட வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.